எங்கடா வர்றியே? என்னப்பா நடுவில் வர்றியே? நான் எங்கிட்டு போகிறது? ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. மழை தண்ணியே இல்லாம மலங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே. அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? Don't wanna sleep in, cause I got something to prove. ஹலோ நண்பா, நான் தான் மோட்டோ விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து V-Strom பைக் வந்து ரைடிங் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கோம். அதாவது பைக்கை வந்து இன்றைக்கி டிராஃபிக்லேயும் ஓட்டி பார்த்தாச்சு, அதே சமயம் இன்றைக்கி ஒரு ஆஃப் ரோட்லேயும் ஓட்டி பார்த்தாச்சு. இந்த பிளேஸை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு குன்று மாதிரி, மலை குன்று மாதிரி இது. இதில் எனக்கு அப்பக்கப்போ நான் அடிக்கடி எப்போவுமே வருவேன். இந்த இடத்துல வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டி பார்த்து இதோடைய ஆஃப் ரோடு செட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துக்கு இந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள், நான் ரைடிங் பண்ண வேண்டிய அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமாக்கு நம்ம மிச்ச விஷயத்தில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி பேசலாம். ஓகே guys, நான் தான் மோட்டோ விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த V-Strom பைக் பார்த்தீங்களா, சுசுக்கியில் சொன்னேன்ல, அந்த பைக்குடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான் லைட்டாக ஒரு தட்டுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஏற்கனவே இந்த பைக்கை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் அதை வைக்கிறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர்லேயே இந்த பைக்குடைய புல்லப் வேறு லெவலில் இருக்குது guys. ஏன்னா இதோட டார்க்குன்னு பார்த்தோம்னா 22.2 NM டார்க் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் கியர் போட்டோன்னே அந்த டார்க்கை வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். போயிலே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவோம். எத்தனை பேர் இந்த பைக்கை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். பப்ளிக்கோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, எங்கடா வர்றியே? டார்க்கு தான் வேறு லெவலில் இருக்குது, பவர் வேறு லெவலில் பொருள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கத்தி விடணும்னு பயமாக இருக்குது. கொஞ்சம் வழி விடுங்கப்பா. எல்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சிட்டிக்குள்ளேயும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் அதில் ரைடு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் வந்தது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பசங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனால் பசங்க எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே முன்னாடி பார்த்தோம்னா அந்த பைக்குடைய ஏத்தாப்பில் வரும்போது பார்த்தீங்களா காற்று, அந்த காற்றோட ஃபீல் இல்லை சுத்தமாக. அந்த விண்ட் பிளாஸ்டே இல்லை சொல்ல போனோம்னா. 6 கியர் இதில் மொத்தம். கியர் பார்த்தோம்னா அந்த விழுகிறதே தெரில, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது கியர்லாம், கியர் ஃபங்க்ஷன்லாம். அந்த ஒரு மாதிரி டிக் டிக்னு ஒரு அழகான ஒரு சவுண்ட், அந்த ஃபீலை வந்து உணர முடியுது. அப்படியே சிட்டிக்குள்ளே நம்ம ஓட்டி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம பைபாஸ் தான் போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கியர் விழுகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா அந்த விழுந்துச்சா விழுகிறியானே தெரிய மாட்டேங்குது. நியூட்ரல் அதே மாதிரி பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லைட்டாக. மற்றபடி இந்த நம்ம பைக் ரைடு போகும்போது அந்த பார்த்தோம்னா நம்ம தூக்கி போட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எங்கேயுமே இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நல்லா ஹைட்டாக ப்ராடாக கொடுத்துருக்காங்க. டூரிங் பர்பஸ்க்குலாம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. சுத்தமாக பைக்கில் வைப்ரேஷன் பெருசாக நான் ஒன்றும் ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ இவ்வளோ நேரமும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்தோம்னா எதிர்த்தாப்பில் வர்ற காற்று சுத்தமாக மேலில் படவே இல்லை. நான் முதல்ல போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 5 அடி உயரம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பைக் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கால் ஓரளவுக்கு எட்டுது. நார்மலாக நுனிக்கால்லேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே வைக்க முடியுது. பின்னாடி ஒரு ஆள் பில்லியன் இருக்கிறதுனால அந்த சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் அமுங்குதுன்னு நினைக்கிறேன். அமுங்கும் போது நமக்கு கால் நல்லா எட்டுது. நீங்கள் சிங்கிளாக பேக்கில் வெயிட் இல்லாமல் போனீங்கன்னா கொஞ்சம் கால் எட்டாமல் இருக்கும். நீங்கள் அப்போக்கெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது ஸ்பீடா மீட்டரோட இந்த இது வந்து கட் பண்ணியிருக்காங்க, அதனால் டாப் ஸ்பீடு செக் பண்ண முடியாது. ஆனால் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 140க்கு மேலே வந்து இது சொல்லியிருக்காங்க. என்னப்பா நடுவில் வர்றியே? நான் எங்கிட்டு போகிறது? பேசிக்காகவே பார்த்தோம்னா அந்த டூரருக்கு வந்து இது செம்மையாக சூட் ஆகுங்க. ஏன்னா முதுகு வலி இருக்காது, நல்லா ஹைட்டான ஒரு ஹேண்டில் பார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் நல்லா ஹைட்டாக இருக்குது, நல்லா ப்ராடாகவும் இருக்குது. ஸோ வந்து முதுகு வலிக்காமல் நல்லா நீட்டாக போகலாம். ரயில்வே கேட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கால் நல்லா ஃபுல்லாக எட்டுதுப்பா. பில்லியன் பின்னாடி இருந்தாங்கன்னா கால் ஃபுல்லாக கீழே எட்டுது. நல்லா கீழே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டுதுன்னு. ஃபுல்லாக அந்த தரையில் கால் ஓட்டுது, அந்தளவுக்கு எடுக்குது.
அப்போனா நம்ம டூரிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தோம்னா வந்து பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுட்டு போவோம். அப்போது வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணணும், நம்மளாலையும் கால் வந்து கீழே நைட்டாக ஊன முடியும். நல்லா பெருசாக ஒன்றும் இந்த ஹைட்டு பிரச்சனை வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேனேஜ் பண்ணிக்கலாம், 5 அடி உயரம் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் 5 அடி உயரம் இருக்கவங்க மேனேஜ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. தூக்கி போடும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்குங்க. அந்த இப்படி மேலே ஏறி குதிச்சு போகும்போது அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. பின்னாடி சஸ்பென்ஷன் குஷனிங்கும் வேறு அளவு கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங்கும் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அந்த அந்த சாஃப்டாக அந்த மெயின்டைன் ஆகுது, அது நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த குஷனிங் சீட் மெத்தடில். அந்த வேகத்தில் ஏற்றுறேன், அந்த ஃபீலே இருக்காது, ஏறுற மாதிரியான ஒரு ஃபீலே இருக்காது. அந்த நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா பில்லியனுக்கு தான் கொஞ்சம் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். பவர் என்னமோ வேறு லெவலில் இருக்குது ஜி, பவர் வேறு லெவலில் இருக்குது நண்பா. பவர் தான் வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. 6 கியர், அதோட வந்து இதோட 250 சிசிங்கிறதுனால இதோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் ஸ்டாப்பாக பார்த்தோம்னா ஒரு 200 கிலோமீட்டர் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பைக்லேயே நான் 150-100 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக அடிக்கிறேன். இது 250 சிசிங்கிறதுனால ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் 150 கிலோமீட்டர் தான் அடிக்கலாம். பிரேக்கிங்கும் ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா இது ஆஃப் ரோடு பைக், இது வந்து ஒரு டூரர் பைக்குங்கிறதுனால பிரேக்கிங் நல்லா ஷார்ப்பாகவே கொடுத்துருக்காங்க. அடித்தா பிரேக்கு கச்சின்னு நிற்கிது, ரொம்ப இழுத்து போய் நிற்கிறது, கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச் எடுத்து போய் நிற்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அடித்தா பைக் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக கரெக்டாக நிற்கிது. இந்த பைக்கை ஒரு இடத்துல ஒரு ஆஃப் ரோடில் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த ஆஃப் ரோடு நீங்கள் பாருங்கள். இது அந்த இடம் வந்து எனக்கு என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். அது அந்த இடத்துக்கு நான் போயிட்டு காமிக்கிறேன். அந்த இடம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, 150 சிசிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 200-250 சிசிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து கரெக்டான ஒரு சரியான சாய்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். ஓகேவா, நான் ஒரு ஆஃப் ரோடு பிளேஸ் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். அது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், என்னுடைய ஃபேவரட்டான ஒரு இடம். நம்ம பையனை அங்கே போக சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து போவையில் பார்த்தோம்னா நம்ம வந்து போகிறத வந்து அவன் வீடியோ எடுப்பான் அங்கே இருந்துட்டு. நம்ம கோப்ரோவில் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம நார்மலாக ஒரு வீடியோ எடுத்துக்கோம். ஓகே ஓகே காசு, இப்போ மேலே ஏறலாம். ஓகே, 2 பக்கம் வண்டி வரல. ஸோ ஆஃப் ரோட்லேயும் செக் பண்ணிட வேண்டியதான் பைக் எப்படி இருக்குன்னு. இது எப்போ என்கிட்ட எபிசோடே இந்த இடத்துல வந்து அழகாக ஏறி இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா அது குளம் மாதிரி, ஆனால் குளம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு இடம். அது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த இடம் அடிக்கடி வர்றதுக்கு. இதில் செகண்ட் கியரில் தான் போட்டிருக்கேன். பார்ப்போம், ஏறி இன்னிக்கிட்டு தான் ஓட்டுறேன், எந்த அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். பின்னாடி பிள்ளைன்னு வேற உட்காந்துருக்காரு, நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்காருன்னு தெரியல மனுஷன். ஓகே, வந்தாச்சு. இந்த இடம் தான் என்னுடைய ஃபேவரட்டான இடம். நான் எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன். இது என்னுடைய ஃபேவரட்டான இடம். இறங்குனே. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நீங்கள் நம்ம ரைட் பண்ணுற அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பைக்குக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பைக் வந்து தெரியாது. ஏன்னா இந்த பைக்கை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது ஏதோ வேறு ஏதோ ஒரு பைக் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு பைக்கெலாம் கிடையாது ப்ரோ. இது பார்த்தோம்னா சுசுக்கியில் பார்த்தோம்னா V-Strom 250 சிசி அந்த பைக் தான் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது லான்ச் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கியர்லேயே பார்த்தோம்னா இதோடைய அந்த புல்லிங் பவர் இருக்கிற டார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நான் அப்படியே லைட்டாக கிளச்சை விட்டாலே அந்த பவர் வந்து நல்லா அந்த 250 சிசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர் வந்து நல்லா சடனாக இருந்துச்சு. இந்த பைக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்லேயே ஆல்ரெடி அந்த போன வீடியோவில் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம அந்த இந்த பைக்கை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பைக் பார்த்தோம்னா 249 சிசி ஆயில் கூல் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. ஆயில் அண்ட் ஏர் கூல் இன்ஜின் தான். ஆயில் கூல் இன்ஜின்ங்கிறதுனால அப்போக்கப்போ அதோட ஆயில் கூலிங் வந்து அந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்க்கலாம். பார்த்தோம்னா இந்த பைக்குடைய வந்து மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 26.1. ஓகேவா, இது வந்து இந்த பைக்குடைய டார்க்குன்னு பார்த்தோம்னா 22.2 Nm டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டார்க் வந்து நான் வேறு லெவலில் ஃபீல் பண்ணேன். அது வந்து நீங்கள் பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் தெரியும். புதுக்கோட்டையில் யாராவது நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் வந்து விநாயகா சுசுகி அவங்கள்ட்ட வந்து டெஸ்ட் ட்ரைவில் இந்த வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் சேனலை வந்து நீங்கள் டேக் பண்ணி விடுங்க. டேக் பண்ணி விட்டாலே நான் வந்து கண்டிப்பாக அதை பார்ப்பேன். ஸோ வந்து இந்த பைக்கை பற்றி சிசி இன்ஜினை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பைக்கோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 835 mm. அந்த சீட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆனால் இப்போ வரும்போது நான் வந்து ஓட்டி பார்த்து நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். 5.5 அடி உயரம் இருக்கவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு நார்மலாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் 6 அடி உயரம் இருக்கவங்களுக்கு இது பெட்டரான ஒரு சாய்ஸ், பெட்டரான ஒரு பைக்குன்னு தான் சொல்லுவேன். 6 அடி உயரம் இருக்கவங்களுக்கு. ஆனால் 5.5 அடி உயரம் இருக்கவங்களுக்கு நுனிக்கால் எட்டும். ஆனால்
பின்னாடி நீங்கள் லக்கேஜ்லாம் கேரி பண்ணும்போது லாங் ட்ரிப்லாம் போகும்போது லக்கேஜ்லாம் கேரி பண்ணுவீங்க. அப்படி கேரி பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த பைக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கால் வந்து இப்படி இருக்குது, இதான் தர அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி வைக்கிற கால் இப்படி கொஞ்சம் வந்துடும், அவ்வளோதான் வித்தியாசம். லக்கேஜ்லாம் கேரி பண்ணும்போது நீங்கள் சிங்கிளாக போகும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பள்ளம் எதுவும் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வந்து சீட் ஹைட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பின்னாடி கேரியல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் டாப் பாக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே இதில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஆல்ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சீல்டுலாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து நிறையா விற்கிது. ஆனால் இதுலேயே ஹோல்ஸ்லாம் வந்துருக்கு. நீங்கள் ஹோல்ஸ் இல்லாமல் நார்மலாக வந்து நீங்கள் வந்து டூரிங் பண்ணும்போது அப்படி பார்த்தோன்னா உங்கள் லக்கேஜை பின்னாடி வச்சு பஞ்சிரப் மூலியமாக கட்டிக்கலாம். ஓகேவா? அதனால பெரிய அகலமான ஒரு பின்னாடி வந்து ரேக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஆமாம், இது வந்து மெட்டல் தான் இது. ஓகேவா? நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சொல்ல போனோம்னா. இப்போ பார்த்தீங்களா இந்த பைக்கோட டயர் பார்த்தோம்னா இது வந்து 2 டைப் ஆஃப் டயர். அப்போ எப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ரோட்லேயும் ஓட்டுக்கலாம், ஆஃப் ரோட்லேயும் ஓட்டுக்கலாம். இது ஃபுல்லி ஆஃப் ரோடு டயரும் கிடையாது, ஆன் ரோடு டயரும் கிடையாது. இது வந்து 2-in-1 ஆப்ஷன் மாதிரி தான். அதாவது நீங்கள் ரோட்லேயும் ஓட்டிக்கலாம், ஆஃப் ரோட்லேயும் ஓட்டிக்கலாம். நல்ல மண் தரையிலலாம் நல்லா ஓட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு விரல் உள்ளே போகுது அந்த அளவுக்கு வந்து அந்த அச்சு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டரில் வருதுல அச்சு, அது வந்து நல்லா நல்லா ஆழமாகவே கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடில் வந்து மண்ணான ரோட்டில் ஓட்டுறதுக்கும் இது சூப்பராகவே இருக்கும். லாங் ட்ரிப்புக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய ஆஃப் ரோடு பைக்கு அது இல்லாமல் டூரர் பைக்கில் பார்த்தோம்னா டியூப்லாம் கொடுப்பாங்க. ஹிமாலயன்லாம் பார்த்தோம்னா டியூப் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பல்ஸ்லேயும் கூட டியூப் டயர் தான். இப்போ இந்த பைக்கில் பார்த்தோம்னா டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அது மற்ற ஆஃப் ரோடு பைக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபோக்ஸ் வீல் கொடுப்பாங்க, ஆனால் இதில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நீங்கள் இப்போ கேளுங்க. ஓகேவா? இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டை நீங்கள் நல்லா கேளுங்க. எக்ஸாஸ்ட் சவுண்டு கேளுங்க, கிட்ட வந்து கேளுங்க. அப்படி கிலோ பிரேக்கிங் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நான் வரும்போதே ட்ரை பண்ணி பார்த்தேன். லைட்டாக காலை வச்சாலே அந்த ஷார்ப்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதில் பார்த்தோம்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. நம்ம வந்து இந்த ஆஃப் ரோட்லாம் ஓட்டும் போது மண்ணான ரோட்டில் ஓட்டும் போது பார்த்தோம்னா அந்த ஸ்கிட் அடிச்சு ஓட்டுறது, இந்த சைடில் ஸ்கிட் அடிச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சுவிட்சபிள் ஏபிஎஸ் இருந்திருந்தால் நம்ம ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபன் பண்ணலாம். ஆனால் இதோட மைலேஜ்னு பார்த்தோம்னா இப்போ சுசுகி தரப்புல சொல்கிற மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 39 கிலோமீட்டர் மைலேஜ் பர் லிட்டர் கொடுக்குற சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த சீட்டோட குஷனிங் ஓகேவா, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம பின்பக்கம் வந்து அதிகமாக வலிக்காது. ரொம்ப லாங் ட்ரிப்லாம் போகும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்தளவு பெயின் இருக்காது. ஓகேவா? நல்லா சாஃப்டான குஷனிங் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு பார்த்தோம்னா பில்லியனுக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேராக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஓகேவா? இந்த வண்டியோடைய பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 லிட்டரு. ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதோடைய பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 லிட்டரு. இப்போ நார்மலாக நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 400 கிலோமீட்டர் சம்திங் நீங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹேண்டில் பாரை பார்த்து சொல்லணும்னா நல்லா வைடான ஹேண்டில் பாரு, நல்லா இவ்வளோ அகலம் இருக்குது ஹேண்டில் பார். ஓகேவா? நல்லா இப்படி நிமிர்ந்து ஓட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சீட்டில் உட்கார்ந்த உடனே நமக்கு வந்து பாடி பெயின் சுத்தமாகவே இருக்காது. அந்த அளவுக்கு நார்மல் இதை கொடுத்துருக்காங்க. 5 அடி உயரம் இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், 6 அடி உயரம் இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஹேண்டில் பார் ரைசர் போட்டு நீங்கள் வந்து உயரம் கூட பார்த்திக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஹேண்ட் கார்டு, இது வந்து அவங்களே இது ஹேண்ட் கார்டெல்லாம் போட்டே கொடுத்துட்றாங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே மெட்டல் இல்லாட்டினாலும் இதில் வந்து ஒரு நார்மலான ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி என்னமோ நல்லா இருக்குது. நல்லா பம்ப் பண்ணாலும் நல்லா இதாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து இதிலே வந்துடுது, டிஃபால்ட்டாகவே இதிலே வந்துடும். இந்த விண்ட்ஷீல்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ப்ரோ. என்னென்னு பார்த்தோம்னா சுத்தமாக அதாவது விண்ட் பிளாஸ்டே இல்லை. இப்போ நான் உட்காந்துருக்கும் போது பார்த்தோம்னா ஹெல்மெட் வந்து இதுவரையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தோம்னா சுத்தமாக காற்றே கிடையாது, காற்றே வரல சொல்ல போனோம்னா. இதுக்கு கீழே எய்த்தாப்பில் வர்ற விண்ட் பிளாஸ்ட்டு சுத்தமாகவே இல்லை. இதுக்கு மேலே தான் அதோடைய காற்று இருந்துச்சு. நான் வரும்போதே செக் பண்ணி பார்த்தேன், அந்த விண்ட் பிளாஸ்ட்டு சுத்தமாகவே இல்லை. அதாவது எய்த்தாப்பில் வர்ற காற்றை வந்து அப்படியே மேல் வாக்கில் தள்ளிடுது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபேஸில் வந்து அதிகமான வந்து காற்றை வந்து தள்ளாது. அப்படி அதிகமான காற்று தள்ளாமல் இருக்கும்போது நமக்கு வந்து அதிகமாக டயர்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் பார்த்தோம்னா இதில் இந்த லெக்கில் பார்த்தோம்னா ஸ்பீடு வந்து கன்வெர்ட் ஆகுது. இதில் ஆர்பிஎம் லெவலு, இதில் வந்து பார்த்தோம்னா ஃபியூல் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா கியர் இண்டிகேட்டர் நம்ம 6 கியருக்குள்ள ஃபங்க்ஷன் இதில் காட்டும். இதில் வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே காட்டும். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடோமீட்டர் இதெல்லாம் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டும். நம்ம அந்த மொபைல் கனெக்டிவிட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மொபைல் கனெக்டிவிட்டியில் பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சான்னு தெரியும். அப்புறம் வந்து நம்ம மொபைலில் எவ்வளோ டவர் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கடுத்து பேட்டரி பவர் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும். எஸ்எம்எஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். கால்ஸ் இருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவல் பார்த்தோம்னா இன்ஜின் லைட்டு, ஏபிஎஸ், ஆர்பிஎம் லெவலு, நியூட்ரலு, இது வந்து வார்னிங். வந்து சார்ஜ் போடும்போது யூஎஸ்பி டைப்பான சார்ஜ் வந்து இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருக்குது. அது வந்து காதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து இங்கே கூட ஃபிட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அது வந்து நிறைய மார்க்கெட்டில் நிறைய மொபைல் ஹோல்டர் வந்துருச்சு. அதில் ஃபிட் பண்ணும்போது நம்ம ஒயர், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா கேபிள் மூலியமாக நான் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து நான் போன வீடியோவில் சொல்லலை, ஆனால் கீழே வந்து அந்த இதில் போட்டுட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே, இந்த பைக்கில் பார்த்தோம்னா கியர் பார்த்தோம்னா 6 கியர் வருது. 6 கியர் ஃபஸ்ட்டு கியரும் நியூட்ரல் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சில நேரங்களில் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டாலும் நமக்கு போட்ட மாதிரியே இருக்காது. மறுபடியும் நம்ம கிளச்சு ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் ஃபஸ்ட்டு கியர் கரெக்டாக விழுது. அடுத்து விழுகிற கியர்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிக்கிட்டா போதும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துலையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? வேறு ஏதாவதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மித்த விஷயங்கள்லாம் வந்து நான் கமெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் 2,53,000 ரூபா இங்கே புதுக்கோட்டையில் வருது. ஓகேவா? இதோடைய ஸ்டார்டிங் ஐபி அமௌண்ட், அதாவது இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 55,000 நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டலாம். ஓகேவா? இதுக்கு ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸாக வந்து நிறையா ஃபினான்ஸில் வந்து போடுறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டூரர் பைக்குக்கெலாம் பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பள்ளமேட்லலாம் ஏற்றி இறங்கும் போது, இப்போ 2-3 இடத்துல நான் பள்ளமேட்லாம் ஏற்றி வந்தேன். இப்போ அந்த மலையிலே ஏற்றும் போது எனக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த எப்படி சொல்கிறது, மேலாப்பில் இப்படி 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 அந்த அளவுக்கு தான் சாஃப்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப தூக்கி போடுற அளவுக்குலாம் கிடையாது. அழகாக சாஃப்டாக அந்த சஸ்பென்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு இதில் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்டும் சரி, பேக்கில் இருக்க டெயில் லைட்டும் சரி எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர் பார்த்தோம்னா எல்இடி கிடையாது, ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் இருக்க சீட்டு பார்த்தோம்னா ரிமூவபிள் டைப் தான். அந்த பில்லியன் உட்கார சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம தனியாக கழட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இது இன்னொரு வீடியோ நான் அதை பற்றி தெளிவாகவே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? அப்படி எனக்கு தெரியலனா கூட நான் ஷோரூமில் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாந்தா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க சுசுகி மோட்டார்ஸில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம புதுக்கோட்டை நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் சேனலை வந்து டேக் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக பார்க்குறேன். நீங்களும் ஓட்டி பார்த்ததை நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோட எண்டில் பார்த்தோம்னா இப்போ நான் வந்து இந்த இடத்த அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே போயிடாதீங்க, அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த மலையை நான் சுற்றி வர்றேன் பாருங்கள். ஓகே, ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் இந்த இறங்கி இந்த குன்றிலேருந்து இப்போ இந்த மலையிலேருந்து இப்போ இறங்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போவும் ஆஃப் ரோடு தான், எந்திரிச்சின்னு ஓட்டுவோம். அப்போ தான் இந்த வண்டிக்கு ஒரு மரியாதையே. ஓகே நண்பா, இந்த பைக்கை வந்து ஃபுல்லாக ஃபன் பண்ணியாச்சு. இந்த லக்கில் வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு, ரைடிங் ரிவ்யூ, ஆஃப் ரோட்லேயும் ட்ரை பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தோம்னா உள்ள டிராஃபிக்லேயும் ஓட்டி பார்த்தாச்சு. இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை லைட்டாக தட்டி விடுங்க. நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் விஜய். ஓகே, பட்டா, பாய் பாய், see you.